ஒரு காலத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியான யோனா வாழ்ந்தார். ஒரு நாள் தேவன் யோனாவிடம், நீ நினிவே பட்டணத்திற்கு போய் அங்குள்ள மக்களிடம் அவர்கள் பாவங்களை விட்டு மனந்திரும்ப வேண்டும் என்று சொல்லு என்றார். ஆனால் யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையாமல் நினிவேக்கு எதிர் திசையில் ஓடும் கப்பலில் ஏறி தப்பிக்க முயன்றார். அப்போது கடலில் பெரிய புயல் எழுந்தது. கப்பலில் இருந்தவர்கள் மிகவும் பயந்தார்கள். இந்த புயல் யாரால் வந்தது என்று அறிய சீட்டு போட்டபோது அது யோனாவினால் என்று தெரிந்தது. யோனா, என்னை கடலில் தள்ளுங்கள், புயல் நின்றுவிடும் என்றார். தேவன் ஒரு பெரிய மீனை அனுப்பினார். அந்த மீன் யோனாவை விழுங்கியது. யோனா 3 நாள் 3 இரவு அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்தார். அங்கேயே யோனா தேவனை நோக்கி ஜெபித்தார். தேவன் அவரது ஜெபத்தை கேட்டார். பின்னர் அந்த மீன் யோனாவை கரையில் உமிழ்ந்தது. பிறகு யோனா நினிவே நகரத்திற்குச் சென்று தேவனுடைய செய்தியை அறிவித்தார். நினிவே மக்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து மனந்திரும்பினர். தேவன் அவர்களை மன்னித்தார். மனந்திரும்புகிறவர்களை தேவன் மன்னிப்பார்.